நடுவர் ஐயா அவர்கள் பேசும்போது அறிமுகம் சொல்லும் பொழுது மார்க்ஸ் குழந்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னதை சொன்னார்கள். மார்க்ஸ் ஐயா கிட்ட நேரடியா பேசினாங்களா? இல்ல நான் படிச்சேன். கார்ல் மார்க்ஸை நான் பார்த்ததில்லை. கார்ல் மார்க்ஸின் மூலதனத்தை நான் படித்திருக்கிறேன், ஏங்கல்ஸை படித்திருக்கிறேன், காந்தியை படித்திருக்கிறேன். நான் காந்தியோட பார்த்ததில்லை, பேசினதில்லை. அத்தனையும் எழுத்துக்களாக அவை எழுத்து வடிவில் வந்ததற்கு அப்புறம் பேராசிரியர்கள் கற்றுக் கொடுத்து அவற்றை படித்திருக்கிறோம். இத்தனை பெரிய கூட்டம் இங்கே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நூல்களை வாசிப்பதற்கு தான் வந்திருக்கிறது. அங்கே என்ன உள்ளே ஒக்கூர் மாசாத்தியார் பேசிக் கொண்டிருக்கிறாரா? இல்ல, அது பேசியிருந்தா நேரம் ஓடி இருப்பாங்க. அங்கே பக்கத்துல ஒரு அறையில மாசாத்தியார் பேசிட்டு இருக்காங்க, பக்கத்திலே மிஸ்யூ மனுஷபுத்திரனும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரே காலத்தில் சங்க இலக்கிய நூலும் சமகாலத்து ஒரு புதுக்கவிதையும் இருப்பது எழுத்தில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இங்கே உறுதிபட சொன்னார். சாமானியனுக்கு பேச்சு உசுப்பேத்தும் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். சாமானியனுக்கு உசுப்பேத்துவதற்கு உரை வேண்டும், பேச்சு வேண்டும். அந்த உசுப்பேத்தக்கூடிய உரையின் உணர்வு மூலதனம் எழுத்திலிருந்து தான் வர வேண்டும். அந்த எழுத்தை படித்து கற்றறிந்து ஒரு ஆசிரியனாக ஒரு நூலை படித்ததனால்தான் நீங்கள் சொன்ன அத்தனை காந்தியும் நேதாஜியும் அத்தனை பேரும் பேசி இருக்கிறார்கள். ஐயா ஊர் மதுரை பக்கத்துல தோன்றாங்க. தோண்டி உலகின் முதல் நாகரிகம் இருக்கக்கூடிய இடத்தை தோண்டினால் உள்ள இருந்து என்னங்கய்யா செய்வேங்கய்யான்னு யாராவது பேசிட்டா இருந்தாங்க. அங்க இருக்கிற மட்பாத்திரத்தின் கீழடியின் எழுத்துதான் இன்றைக்கு தமிழரை உலகெங்கும் உற்று பார்க்க வைத்திருக்கிறார். எழுத்துக்கள் மட்டும்தான் நகர்த்தும், நம்மளுடைய அத்தனை அறிவையும் கடத்தும், அத்தனை சாதனைகளுக்கும் அத்தனை மாற்றங்களுக்கும் வித்தாக இருக்கும். பெரியாரோ காந்தியோ மார்க்ஸோ ஏங்கலோ எந்த அத்தனை பேருடைய அறிவும் எழுத்து வடிவில் வந்ததால் தான் இந்த சாதிக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வந்தது. ஏன் சமய நூல்களை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. நான் நபிகள் நாயகத்தை பார்த்ததில்லை, குர்ஆனை பார்க்கிறேன். இயேசுநாதரை பார்த்ததில்லை, விவிலியத்தை பார்க்கிறேன், கீதை பார்க்கிறேன். அங்கே நான் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்ததில்லை. அவை அத்தனை உலகின் அத்தனை சமய நூல்களும் எழுத்துக்களாக வந்ததனால் தானே இன்றைக்கு அவற்றை நாம் படித்து ஒழுக்க வழிகளை நோக்கி நகர்கிறோம். எழுத்துக்கள் தான் ஆதாரமான அடிப்படையான விஷயம். ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் நடுவில் ஒரு பேச்சு இருக்காது, அழகான ஒரு மௌனம் இருக்கும். பேச்சு இருந்தா அங்கே காதல் இருக்காது. அந்த மௌனம் கூட ஒரு கவிதையாக, ஒரு கவிதை மொழியில் அவை எழுதப்படும் போதுதான் காதல் காலத்திற்கும் நிற்கும். அவ்வளவு ஒரு வீச்சு எழுத்தில் மட்டும்தான் உண்டு. நண்பர்களே, அவர் பேசும் பொழுது அத்தனை அவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் முசுப்பேத்தி உணர்வேத்தி தான் சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரத்துக்கு அத்தனை பேரும் அன்னைக்கு டெல்லி சொல்லுன்னு சொன்னதற்காகத்தான் அத்தனை பேரும் நகர்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறேன். அவர்கள் இது மாதிரியான ஒரு ஊக்கம் தரக்கூடிய நூல்களை படிக்காமல் போனால், ஒரு வரலாற்றை கற்றுக்கொள்ளாமல் போனால் இவை எங்க சாத்தியமாயிருக்கும்? அறிவியல் உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஐன்ஸ்டீன் யார்ட்டாவது பேசியிருக்காரா? நியூட்டன் பேசியிருக்கிறாரா? ஜேம்ஸ் வாட் யார்ட்டாவது பேசியிருக்கிறாரா? அவர் பேசினா விளங்கி இருக்குமா நமக்கு? அந்த ஐன்ஸ்டீனும் சரி, ஜேம்ஸ் வாட்டும் சரி, நியூட்டனும் சரி, அவருடைய அறிவியல் எழுத்துக்கள் தான் இன்றைக்கு அத்தனை அறிவியல் தளத்திலும் நம்மை அடுத்தடுத்த தளத்திற்கு உலகின் அத்தனை சமூகம் நகர்வதற்கு அறிவியலுக்கும் எழுத்துதான் ஆதாரமாக இருக்கிறது. எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. சுவிட்சர்லாந்துல ரே நதிக்கரையில ரேனுடைய நீர்வீழ்ச்சிக்கு மேல உச்சியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு நண்பரும் நடந்து கொண்டிருக்கிறோம். கீழே இருந்து ஒருத்தர் கத்துறாரு, ஐயா சிவராமனான்னு கையை வச்சு கட்டுறாரு. அப்படியே இருங்க, நான் வந்துடுறேன். அங்க மலையிலிருந்து மேல வர்றதுக்கு லிஃப்ட் வச்சிருக்கான். நேரா சருன்னு 2 நிமிடத்துல மேல ஐயா நான் உங்க 6ஆம் திணை படித்திருக்கிறேன். அதை படிச்சுட்டு நான் எங்க வீட்டுல சுவிட்சர்லாந்துல ரேல சூரிச்ல நான் திணையில புழுக்கட்டை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றாரு. அன்றைக்கு நான் அடைந்த ஆனந்தம் வேற என்னைக்கு, நான் பல நூல்கள் எழுதியிருக்கேன், பல பேச்சுகள் சொல்லியிருக்கேன், அந்த ஆனந்தம் எங்கும் எனக்கு கிடைத்ததில்லை. அவர் புலம்பெயர்ந்து வந்த ஒரு தமிழர், அவர் ஈழத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரையும் என்னையும் இணைத்த புள்ளி, கிணையை கொண்டு சூரிச்சில் நிறுத்திய புள்ளி எழுத்துதான், பேச்சு அல்ல. நண்பர்களே, சமகாலத்தில் இருப்பவர்களுக்கு, இப்ப நம்ம பேசுறோம்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேச்சு போய் சேரும், அவர்களுக்கு சில விஷயங்களை கடத்தும். சாமானியர்களுக்கு
சில உரைகள் கொண்டு சென்று அவர்களை உசுப்பேற்றோம். ஆனால் சரித்திரம் தாண்டி சாதிக்க வைப்பது எழுத்து மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்க சுவிட்சர்லாந்துலையா? சுவிட்சர்லாந்துல 6ஆம் தரையை படிச்சுட்டு ஒரு ஆள் போயிருக்கு. நம்மளும் தான் எழுதுறோம். உள்ளூர்லயே கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு நான் எழுதியிருக்கேன்டா அப்படின்னா, நீங்களா எழுதியிருக்கீங்க, ஒன்று கொடுங்க. அதே கடையில் இருக்க முடியாண்டா, அதையவே போய் வாங்குவாங்க கடையில். நான் பாருங்களேன், அவர் எழுதி எங்கேயோ இருக்க ஒரு ஈழத் தமிழன் உலகமெல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இன்றைக்கும் எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஈழ மக்கள் என்னமா போயிருந்து 6ஆம் தரையை படித்து விட்டு அவருக்கு ஒரு 6ஆம் தரையை செய்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய காரியம். எழுத்து தாயா. நீ இவர் பேசுறது கூட எதை வச்சு சொன்னாரு? படிச்சுட்டு தானே பேசுறாரு, கேட்டுட்டா பேசுறாரு? படிச்சது தானே பேசிருக்கீங்க. படிச்சது எதுல இருக்கு? எழுத்துல தானே இருக்கு. இதாயா பட்டிமன்றம். இப்படித்தான் மடக்குவாங்க. அந்த காலத்துல போட்டு வேற ஒண்ணும் இல்லை, எல்லா சமயவாதியும் வரிசையா உட்கார வச்சு உயிரை பத்தி உங்க கதையை சொல்லு. ஒவ்வொரு சமயவாதியும் சொல்லிட்டு இருப்பாரு. ஒருத்தர் முடிஞ்சு போவான்ல. இப்ப நீங்க நம்ம சமயவாதிகள் ஒரு மேடையில் உட்கார வச்சு சொல்லுங்க, சாமிக்கு விரோதம் போயிடும். ஏன்னா கடவுளுக்கு விரோதம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு போயிடலாம். சமயவாதிகளை வரிசையா உட்கார வச்சு என்னதான் சொல்றேன், ஏன்டா எல்லா பையனும் இப்படி இருக்கானே, கஷ்டத்துல இருக்கிறானே, வேற ஒண்ணு வேண்டாம், இந்த கொரோனா ஏன் வந்துச்சு, இது சாமியே கொடுத்ததா இல்லை வேற எவ்வளோ ஒரு ஆசாமி கொடுத்ததா? ஆசாமி கொடுத்ததான்னா இந்த சாமி விரட்டி இருக்கணுமா இல்லையா? உன் சாமி வரட்டுமா சொல்லு. சில சாமி சொல்றான்ல, நாங்கள் தான் மெய்யான தெய்வம், விரட்டிடுவோம்ன்றான்ல, இப்போ வரட்டும் அப்படின்னா அது என்னைய விரட்டிக்கிட்டு இருக்கிறான்றான். அதனால் முடியாது. அந்த காலத்தில் இதுக்காகத்தான் ஆட்களை வச்சு வரிசையாக உட்கார வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு கொண்டு வந்தான். இப்போ பாருங்களேன், இவர் பேசி முடிச்ச உடனே அவர் கேள்விகளை போட்டு படிச்சுட்டு பேசுறத வச்சுக்கிட்டு என்னையா பேசுகிறீங்க கிட்ட அப்படின்னு அவர் போட்ட பாட்டை பார்த்ததும் நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஒருவேளை எழுத்துக்குத்தான் இருக்குமோ?